எனக்கும் உனக்கும் போட்டி முடிஞ்சா என்னை கை வச்சு பாரு. நான் ஆபீஸ்ல இருப்பேன், வீட்டுல யோசிச்சு பாருங்க. சென்டென்சஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் வீட்டுல இருப்பேன், ஆபீஸ்ல என்னை கை வைங்க, என்னுடைய தொண்டர்கள் தொடாதீங்க. He has created his own space. He is becoming a beautiful political leader. புரியுங்களா? He is growing as a political leader. இவர்கள் எல்லாருமே கேலி பண்ணிட்டு இருந்தார், விஜய் கிடையாது. புரியுங்களா? அவருக்கு என்ன தெரியும் பாட்டு போட. நான் அவருக்கு அவருடைய ஆடியன்ஸ், அவருடைய தொண்டர்கள், அவருடைய கேடர்கள், அவருடைய ரசிகர்கள் என்ன விரும்புறாங்களோ அது கரெக்டா தீங்கி போற அந்த இடத்துல அப்படியே எமர்ஜ் ஐக்கியம் மேல வர. இன்னைக்கு விவாதம் பாருங்க, டிஎம்கே சர்டிபிகேட் மாத்திட்டாரா இல்லையா? புரியுங்களா? அவர் அங்க விவாதம் என்ன வந்துச்சு, ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருந்துச்சு. அது மாதிரி அப்ப 41 விஜய் அவர்கள் பியூட்டிஃபுல்லா ஸ்கோர் பண்ணார். அவர் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட், ரொம்ப நீங்க சொன்னது கூட ரொம்ப வெல் கிராஃப்டட் வேர்ட்ஸ், ரொம்ப தெளிவாது. அதுல 1 வருத்தம், 2 சந்திப்பேன், 3 சிஎம்க்கு எச்சரிக்கை, 4 என்னைய தொட்டு பாருங்கிற ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட். ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல, கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன் நான் சினிமாக்கு வந்தப்ப எனக்கு வயசு 10, அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. விஜய் சார், உங்களுக்கு எத்தனையோ ரசிகர் மன்றங்கள் இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எங்க ஈரோடு மாவட்டத்துல தான். அப்படிப்பட்ட எங்க ஈரோடு மாவட்டத்து ரசிகர்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு ஈரோடு அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது என்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் மோகன்ராஜ் மேடைக்கு வரோம். ஏன்னா என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு நடிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது நான் படத்துல நடிக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மோகன்ராஜ் தான் ஈரோட்ல உங்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்க போறோம் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னங்க, நான் இன்னும் படத்திலே நடிக்கல, அதுக்குள்ள என்ன ரசிகர் மன்றம் வைக்கிறீங்க? இல்ல நீங்க என்னமோ பெரிய நடிகரா வருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனால நாங்க இப்பவே ரசிகர் மன்றம் வைக்கணும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு நிறைய ரசிகர் மன்றம் இருக்கு, ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த ஈரோடு ரசிகர் மன்றம், இந்த ஈரோடு ரசிகர்களை என்னால மறக்க முடியாது.